Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு ப்ரிவ்யூ. எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக பார்த்து கொடுத்துருக்குறோம். ஒரு வாட்டி இந்த கொஷின் பேப்பர் அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க. இதில் எத்தனை உங்களால் அட்டன் பண்ண முடியுது? இதில் 14 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சம்ஸாக கொடுத்துருக்குறோம். ஒரு 3 செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன் நான். இப்போ 41A பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது உங்களுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். அதுமாதிரி செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். அதோட பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்துருக்குது உங்களுக்கு 9th சாப்டர்லேருந்து. அதே மாதிரி வெக்டர் அல்ஜிப்ரா 6th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். அதோட 12th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். அதே மாதிரி 44A பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். திருப்பியும் 7th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். இது எல்லாமே மிக மிக முக்கியமான சம்ஸ். ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு. அதுமாதிரி 45A பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லேருந்து ஒரு கொஷின். அதோட 5th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். 46A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ல இருந்தும் 11th சாப்டர்லேருந்தும் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன் நான். அதுமாதிரி 47A பார்த்தீங்கன்னா திருப்பி வெக்டர் அல்ஜிப்ரா. அதே மாதிரி உங்களுக்கு 11th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். 47A பார்த்தீங்கன்னா 46ல தான் உங்களுக்கு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி இதுவும் ப்ராபபிலிட்டிலேருந்து கொஷின் வந்திருக்கு. 47A பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்ல இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 8th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின். இது ஒரு காம்பினேஷன். இதுல 14 கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு. இதுல ஒரு 10க்கு மேல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆனா இதான் சரியான டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் டைம் கிடையாது சுத்தமா உங்ககிட்ட. அதே மாதிரி காம்பினேஷன் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 41A பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்தும் இன்டகிரேஷன்ல இருந்தும் கொடுத்துருக்குறேன் நான். எல்லாம் மிக மிக முக்கியமான சம்ஸ். இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இன்னிலிருந்து தான் நீங்க படிச்சாகணும். இந்த 3 நாள் எந்த யோசனையுமே கிடையாது, படிக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. 42AB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 5ல இருந்து ஒரு கொஸ்டினும் சாப்டர் நம்பர் 8ல இருந்து கொஸ்டின் வந்திருக்குது. ஆயிலர்ஸ் தியரம் யூஸ் பண்றது மிக முக்கியமான கொஸ்டின். 43A பார்த்தீங்கன்னா திருப்பி ஆர்ச்சி சம் உங்களுக்கு 5th சாப்டர்ல இருந்தும், அதுக்கப்புறமேட்டு 7th சாப்டர்ல இருந்தும் ஆர்த்தோகனல் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கிறோம். 44A சமயம் ரொம்ப ஈஸியா வெரிஃபை சம் கேட்டுருவாங்க வெக்டார்ல இருந்து. அதுமாதிரி ட்ரூத் டேபிள்ல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். 45AB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு கொஸ்டின். இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின். இன்டகிரேஷன் ரொம்ப முக்கியமான சம், இது ரொம்ப சிம்பிளான சம், ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி போறது. 46A பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல்ல இருந்து ஒரு சம் கொடுத்துருக்கோம் சாப்டர் 1. அது இல்லாம உங்களுக்கு 10th சாப்டர் 10.8ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. அதுமாதிரி 47A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd சாப்டர்ல இருந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு 11th சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின். காம்பினேஷன் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41ல பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து காம்பினேஷன் இருக்கும் உங்களுக்கு. 42Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் கிடையாது, ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சாப்டர்ல இருந்தும், அது மட்டும் இல்லாமல் 6th சாப்டர்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி 43Aல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5th சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின். வால்யூம் 1லயே நிறைய காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் நான். அதில் 44A பார்த்தீங்கன்னா திருப்பியும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப மறைஞ்சிருக்கிற கொஸ்டின் உங்களுக்கு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அது நல்லா பார்த்துட்டு போங்க. 5.4ல மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி எவாலுவேட் தி இன்டகிரேஷன் இந்த சம் கொடுத்துருக்கோம் நம்ம. ரொம்ப சிம்பிளா லிமிட்ஸ் அஸ் சம். இது வரவே மாட்டுது, நிறைய பேர் விட்டுறீங்க அந்த எக்ஸசைஸை. கொஞ்சம் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு. அதுக்கு 9.1ல இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி 45Aல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் 12th சாப்டர். எப்போ பார்த்தாலும் ட்ரூத் டேபிள் நினைச்சுன்னு இருக்காதீங்க. சில சமயம் இந்த மாதிரி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அதுல இது இல்லாம ஐடென்டிட்டியும் இருக்குது, இதுவும் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. மொத்தம் 4 இருக்கும் அந்த XXX சம்ல. ஐடென்டிட்டியும் பார்த்துருங்க, பிளஸ் இன்வர்ஸும் பார்த்துருங்க, அது இல்லாமல் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருங்க, க்ளோஸ்டும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கோம். 46AB பார்த்தீங்கன்னா திருப்பி 7th சாப்டர் 11th சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வந்துருக்குது. 47A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சம் இது ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டகிரேஷன்ல இருந்து சம் கேட்டிருக்கோம். ஒரு 3 காம்பினேஷன் சம்ஸ் கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 14 சம் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். 14x3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 42 கொஸ்டின்ஸ் கையில கொடுத்துருக்கிறேன். 42 கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா அர்த்தம். எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.